Hi babes, welcome back to my channel Ramala Ashukam. Hemjira episode 12. இதுதான் லாஸ்ட் எபிசோட். ஒன் எபிசோட பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐகார்ட்ல லிங்க் இருக்கும் பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தோம் ஹெம்முக்கு 12 o'clock ஆனதுமே 21 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு. இதோட அந்த பேய் விட்டுடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாருமே. ஆனா அதுக்கு அந்த ரம்பியாங் பேய் சொல்லுது 12 மணி ஆனா அவனுக்கு 21 வயசு ஆயிடுச்சா, அவன் காலையில 6 மணிக்கு தான் பிறந்தான் அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருந்து நிறைய பேய்களை அதுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்க மாஸ்டரை புடிச்சுக்கிறாங்க. இங்க கெம்முக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவனுக்கு அழுகையா வருது. ஏன்னா அவனாலதான் அங்க அந்த பேய்ங்க எல்லாம் மாஸ்டரை புடிச்சுக்குச்சுங்க. இவன் எப்படியாச்சும் மாஸ்டரை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா மாஸ்டர் இந்த ரிங்கை விட்டு வெளியில போகாதுன்னு சொல்லியிருக்கால, அதனால அங்க இருக்கதான் ட்ரை பண்றான். ஆனா மாஸ்டர் இந்த மாதிரி அவனால பார்க்க முடியல. சோ அவனே எந்திரிச்சு வெளியில வரான். அப்ப நிறைய பேய்ங்க அந்த ரிங்குக்கு வெளியில இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் அந்த ரம்பி இங்க எந்திரிச்சு இங்க பக்கத்துல வரான். அப்ப கெம்மு கேக்குறான், இப்போ உனக்கு என்ன, என்னோட உயிர் தானே வேணும் அப்படின்னு கேட்க, எடுத்துக்கோ ஆனா மாஸ்டரை விட்டுடு அப்படின்னு கெம்மு சொல்ல, ரொம்ப ஓவரா பேசாத, ஃபர்ஸ்ட் இந்த ரிங்கை விட்டு வெளியில வா அப்படின்னு ரம்பியும் கூப்பிடு. சரி நான் வெளியில வந்தா நீ மாஸ்டரை விட்டுடுவாள, எனக்கு ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு கேட்க, உனக்கெல்லாம் என்னால ப்ராமிஸ் எல்லாம் பண்ண முடியாது, ஆனா உனக்குதான் தெரியல எனக்கு வேண்டியது உன்னோட உயிர், அவ்வளவுதான், நீ வெளியில வா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல பின்னாடி அந்த மாங்க் இருந்தாருல அவரும் கெம்முக்கு பின்னாடியே நடந்து வராரு. இவன் வெளியில போயிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறான் மாஸ்டருக்காக. ஆனா அந்த மாங்க்கு கெம்ம வெளியில போக விட மாட்டாரு. அவ்வளவுதான், அந்த ரம்பியுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. இங்க ஜெட்டும் சானும் இவங்களை பார்க்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஜெட்டு கச்சனுக்கு கால் பண்ணி கேக்குறான் அங்க என்ன நடக்குதுன்னு. ஆனா கச்சனுக்கு எதுவும் தெரியாது. அவனைத்தான் மாஸ்டர் வர வேணாம் அப்படின்னு சொல்லி தூரமாவே நிக்க வச்சிருக்கான். சோ அவனுக்கு எதுவும் தெரியல. அப்ப சானாலதான் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க முடியல. சோ அவனோட பவரை வச்சு அவன் ட்ரை பண்ணி பார்க்கறான். அவனால எல்லாத்தையும் பார்க்க முடியல. ஆனா கெம் உயிரோட தான் இருக்கான். ஆனா உயிரோட இருக்கிறதால அவன் ஆபத்துல இருந்து வெளியில வந்துட்டானான்றதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சான் சொல்றான். அதே நேரம் இங்க இந்த மாங்க்கு ரம்பியும் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு, உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு கெம்மோட உயிர் தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த உயிர் மட்டும் உனக்கு கிடைச்சிட்டா போதுமா, அதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதை கேட்ட ரம்பிங்க டென்ஷன் ஆகுது. அவனோட உயிர் எனக்கு வேண்டும், நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இது இத்தோட இங்க முடியாது அப்படின்னு அந்த மாங்க் சொல்றாரு. என்ன சொல்றாரு இவரு அப்படின்னு அவர் திரும்பி பார்த்தா அங்க மாஸ்டரோடைய பவர் இன்னும் முடியல. மாஸ்டர் கிட்ட இன்னும் பவர் இருக்கு. மாஸ்டர் அந்த காட்டுக்குள்ள அந்த ஸ்னேக் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட இருந்து பவரா ஒண்ணு வாங்கிட்டு வந்தார்ல, அது ஒரு கத்தி மாதிரி இருக்கும். அந்த பவரை யூஸ் பண்றான். அப்ப அந்த போன ஜென்மத்தோடைய அந்த பாம்பே அவனுக்கு ஹெல்ப் பண்ண அவனோட பவர் ஃபுல்லா யூஸ் பண்ணி அங்க இருந்த மற்ற பேய்கள் எல்லாம் அழிச்சிடுறான். ஆனா ரம்பிங் மட்டும் நின்றுகிட்டதான் இருக்கான். மாஸ்டரால அதுக்கு மேல முடியல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட போறாரு. இங்க கெம்முக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அப்ப மாங்க் சொல்றாரு மாஸ்டரோட பவரை ஃபுல்லா யூஸ் பண்ணிதான் இதை பண்ணியிருக்காருன்னு. அப்ப அந்த ரம்பிங்க அசால்ட்டா, இன்னும் உடம்புல பவர் இருக்கா, அந்த பவரை வச்சு இந்த சர்வன்ஸ் எல்லாம் இங்க இருந்து அனுப்பிட்டேன், ஆனா எனக்கு அவன் வேணும், அவனோட உயிர் வேணும், அவனை எடுத்துட்டுதான் நான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு ரம்பியும் சொல்றான். அதுக்கு கெம்மும் அவளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துடுறேன் அப்படின்னுட்டு அந்த ரிங்கை விட்டு வெளியில வரான். அந்த மாங்க்கு வேற வழி இல்லை அப்படின்னு அந்த ரிங்கை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி பண்ணியிருந்தார்ல, அதை ரிமூவ் பண்ணிடுறாரு. வெளியில கெம் வந்ததுமே ஃபர்ஸ்ட் ரம்பியுங்க எப்படி சாட்டையால அடிச்சு கொண்டாங்க, அதே மாதிரி நான் பட்ட அந்த வலியெல்லாம் நீயே அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த சாட்டை அடிய கொஞ்சம் கொஞ்சமா கெம்முக்கு கொடுக்குறான். மாஸ்டர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா அவருடைய பவரை ஃபுல்லா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டதால மாஸ்டரால அங்க இருந்து எந்திரிக்க கூட முடியல. அப்ப கெம்மு அமைதியா அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு நான் பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை, என் கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க சாகும்போது கூட என்னால அதை காப்பாற்ற முடியல அப்படின்னு அந்த பழைய விஷயத்த சொல்ல ரம்பியுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வருது. ரம்பின் பிரெக்னெண்டா இருக்கும்போது கெம் அந்த குட்டி பொண்ணா இருக்கான்ல, அந்த வயிற்றுல கை வச்சு அந்த குழந்தைகிட்ட பேசினது, அப்ப நடந்த அந்த இன்சிடென்ட் எல்லாமே இப்ப அந்த ரம்பியுக்கு ஞாபகம் வர அவளுக்கும் அழுக வருது. இருந்தாலும் அத்தோட விடுற மாதிரி இல்லை. இப்ப கெம்ம மொத்தமா கொன்னுடலாம் அப்படின்னுட்டு கெம்முடைய கழுத்தை நெரிக்கிறான். மாஸ்டரால் அதை பார்க்க முடியல. மாஸ்டர் பக்கத்துல வர ட்ரை பண்றாரு. அப்ப ரம்பியுங்க அவனை பார்த்து, இப்ப தெரியுதா நமக்கு ரொம்ப பிடிச்சவன் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே செத்து போனா அந்த வலி எப்படி இருக்கணும் உனக்கு இப்ப தெரியுதா அப்படின்னு சொல்ல மாஸ்டர் அங்க இருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணாரு. அப்ப பின்னாடி ஏதோ ஒரு ஆவி வர மாதிரி இருக்கு. அது கிராண்ட்மா இறந்து போனாங்கல்ல பாட்டி, அவங்களுடைய ஆவிதான். அவங்க மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. பாட்டி மட்டும் இல்ல, கெம்முடைய போன ஜென்மத்துல தம்பியா இருப்பால அவனும். இப்ப அந்த 2 குட்டி பசங்க போயிட்டாங்கல்ல, தானு ஏக்கு, அவங்க 4 பேரும் ஆவியா வந்திருக்காங்க இப்ப இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அவங்க சொல்றாங்க
உன்னுடைய பவர் அந்த ரம்பிங்கோட பவரோட அதிகம். நீ இப்படி அசால்ட்டா நினைக்காத, நீ ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த 4 ஆவிங்களும் சேர்ந்து அவங்க கூட ப்ரே பண்றாங்க. இப்ப மாஸ்டரும் அவனுடைய பவர்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்றான். அப்ப அதே நேரம் அங்க கெம்முடைய அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்து கைய தட்டி விடுறாங்க. ரம்பியுங்க கெம்ம கழுத்தை நெரிச்சிட்டு இருந்தால அவங்க அம்மாவை பார்த்ததுமே நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு அவ கோவமா கேட்கிறா. ரம்பியுங்க என் குழந்தைய நீ இந்த மாதிரி பண்ணும்போது நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்ல அப்ப பின்னாடி அந்த 4 ஆவிங்க மாஸ்டரு அப்புறம் அந்த மாங்க்கு எல்லாருமே சேர்ந்து ப்ரே பண்றாங்க. மாஸ்டர் இப்ப அவனுடைய பவரை ஃபுல்லா யூஸ் பண்ண இதுக்கு மேல முடியல. ரம்பியும் கீழே விழுந்துடுறான். அவ வாயில இருந்து பிளட்டா வாமிட் வருது. அவ்வளவுதான், இதுக்கு மேல உன்னை விட முடியாது அப்படின்னு மாஸ்டரோட ஆவிய பிடிக்க போறாரு. அப்ப அந்த மாங்க் அந்த இடத்துக்கு ஓடி வந்து வேண்டாம் ஒரு நிமிஷம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு புரியல எதுக்கு மாங்க் அந்த ரம்பியுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு. அந்த நேரத்துல ரம்பிங் என்ன பண்றா, அந்த மாங்கோடைய கழுத்தையே பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். கெம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் இவனை இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னுட்டு மாஸ்டரை கொல்றதுக்கு ட்ரை பண்றான். அப்ப மாஸ்டர் சொல்றாரு, இப்ப நீ என்னை கொன்னுட்டு உன்னால அத ஜீரணிக்கவே முடியாது, இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்ல இப்ப நீ என்ன சொல்ற அப்படின்னு ரம்பியுக்கு கடுப்பாகுது. நீ என்னை இங்க இருந்து கொல்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொஞ்சம் காமிக்கணும் அப்படின்னு சொல்ல அவர் என்னமோ பண்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி ரம்பியுங்க அழகா இருந்தா அந்த மாதிரி மனுஷியா மாறிடுறான். அப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல. ரம்பியுக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குதுன்னு. ஏ மாங்க் என்ன பண்ண நீ அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்க தூரத்துல ஏதோ ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. எனக்கு கெம்மோட உயிர் வேணும் அப்படின்னு அவ சொல்ல உண்மையாலுமே எனக்கு கெம்மோட உயிர் தான் வேணுமா அப்படின்னு அந்த மாங்க் கேக்குறாரு. அப்ப மறுபடியும் அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அவ குழந்தை பிறந்ததுமே அவ குழந்தைய கையில வச்சுட்டு சொல்லுவாள்ல, நீ என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கேயாச்சும் போய் நீ நல்லபடியா இருந்தா போதும்னு. அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வர மறுபடியும் பின்னாடி குழந்தை சத்தமா கேக்குது. அவ சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்தா இறந்து போன குழந்தை அவ கைக்கே திரும்ப வந்துடுது. அந்த குழந்தை அழ அதை இவ சமாதானப்படுத்துறான். அவளோட குழந்தை மறுபடியும் அவ கையிலே கிடைச்சதுமே அவளுக்கு அழுக வந்துடுது. அப்ப இங்க பிரசன்ட்ல நடக்கிற சீன் அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. இப்ப என்ன இவங்க சொல்ல வராங்கன்னா, அந்த குழந்தை இறந்து போச்சுல்ல, அந்த குழந்தை இறந்து மறுஜன்மமா வந்ததுதான் இந்த மாங்க். சோ இந்த மாங்க் வந்து ரம்பியுடைய குழந்தை தான். அது தெரிஞ்சதுமே ரம்பியுங்க அப்படியே கீழே உட்காந்துடுறா முட்டி போட்டுட்டு, என் குழந்தை நீயா அப்படின்னு சொல்லி அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறான். அந்த மாங்குக்கு அழுக வருது. அதனாலதான் மாங்க் ரம்பிங் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு மாஸ்டர் கிட்ட சொன்னான். இப்ப ரம்பிங் அழுதுகிட்டே, சாரி கெம், நான் உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் சாரி, உனக்கு இப்ப ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் எதுவா இருந்தாலும் பண்றேன் அப்படின்னு சொல்ல கெம் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்ப பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கெம் சொல்றான், என்னால உன்னை மன்னிக்க முடியாது, மன்னிக்கிறது எனக்கு அவ்வளவு ஒரு ஈஸியான விஷயமா தோணல, ஆனா என்கிட்ட நீ ஏதாச்சும் பண்ணணும்னு கேக்குறல்ல, என்னோட ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நீ உன்னுடைய பாவத்துக்கான தண்டனை எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உன் குழந்தை உனக்கு பிறக்கணும், நீ உன் குழந்தைய சந்தோஷமா வளர்க்கணும் அப்படின்னு சொல்ல ரம்பியுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அவ அழுதுகிட்டே தேங்க்ஸ்ன்னு சொல்றான். அப்ப கெம்மோட முதுகுல அந்த சாட்டை அடியெல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. அப்ப அந்த மாங்க் ரம்பிங்க பார்த்து, கண்டிப்பா நம்மளுடைய பாதை இன்னொரு டைம் இணையும், அதாவது அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ரம்பிங் அங்க இருந்து போயிடுது போல அந்த ஆவி. இங்க எல்லா பேய்களும் மீட் அண்ட் கிரீட் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது கெம்முடைய அம்மா இறந்தவங்க தானே, அந்த ஆவி வந்து கெம்மு கிட்ட இத்தனை நாள் பையனை பார்க்கல அந்த விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மத்த ஆவிங்க எல்லாருமே மனுஷங்க கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஜாலியா மீட் அண்ட் கிரீட் நடத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க மாஸ்டர் கிட்ட, நீ கெம்ம நல்லா பாத்துக்கோ, நீ அவனை ஒழுங்கா பாத்துக்கல, நான் வந்து உன்னை கனவுல பயமுடுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மாஸ்டருடைய தம்பி வந்திருந்தால போன ஜென்மத்துல இருந்து, அவனுக்கும் மாஸ்டர் தேங்க்ஸ் சொல்றாரு. அப்புறம் கெம்மு போய் பாட்டி கிட்ட பேசுறான். அவன் பாட்டிக்கு சாரி சொல்றான். அவனாலதானே பாட்டி இறந்த மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். பாட்டி சொல்றாங்க, இல்ல நான் தான் உனக்கு சாரி சொல்லணும், நான் என்னால நீ ரொம்ப பயந்து போயிட்டல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த மாங்க் இந்த பாட்டியோட ஃப்ரெண்டு தானே, பாட்டி அவங்கள பார்த்து, சாரி நீங்க வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியல, அதுக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு மாங்க் சிரிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள் நீங்க இந்த உலகத்திலே இருங்க, கூடிய சீக்கிரம் என்கிட்ட வந்துடாதீங்க அப்படின்னு பாட்டி சொல்ல 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் அந்த 2 குட்டி பசங்க ட்வின்ஸும் போய் கெம்மு கிட்ட ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மாஸ்டரு கெம்முடைய அம்மா கிட்ட பேசுறாங்க. கெம்முடைய அம்மா, கெம்ம நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர் கிட்ட. சரி இப்ப டைம் ஆயிடுச்சு, நாங்க போலாம் அப்படின்னு சொல்ல அந்த மாங்க் இருக்காருல்ல, அவருதான் என்னமோ பண்றாரு, சம்திங் மந்திரம் சொல்ற மாதிரி என்னமோ.
அப்ப அங்க இருந்த எல்லா ஆவிங்களும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இப்ப அந்த மாங்க்கு கெம்மும் கூட மாஸ்டர் மட்டும் தான் நின்னுகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனு காலையில ஆயிடுது. இங்க மாஸ்டரும் கெம்மும் கோயில்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப மாஸ்டர் கெம்ம பார்த்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணிட்டு, இதுமே உன் லைஃப்ல எல்லாமே நல்லாதான் நடக்கும் அப்படின்னுட்டு, நீ எப்பயுமே ஞாபகம் வைக்கணும், நான் ஒன்னதான் சூஸ் பண்றேன், நான் ஒன்னதான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போதே மாஸ்டர் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஏன்னா நேத்து அவன் அந்த அளவுக்கு அவனுடைய பவர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டதால இப்ப அவன் உடம்புல சுத்தமா பவரே இல்ல. அடுத்த சீனு மாஸ்டரை பெட்ல படுக்க வச்சு அவன் பக்கத்துல இங்க கெம் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நீ சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்னுட்டு அவனுக்காக ப்ரே பண்றான். அப்ப வெளியில கார் சவுண்ட் கேக்குது. கெம் ஓடி போய் பார்க்க அந்த கார்ல இருந்து ஜெட்டு சானு அதுக்கப்புறம் கச்சனு அந்த மாங்க் அவங்க எல்லாரும் இறங்குறாங்க. ஜெட்டுக்கும் சானுக்கும் கெம் உயிரோட பார்த்ததுமே செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவங்க வந்து ஹாப்பியா அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப கச்சன் சொல்றான், மாங்க நான் இங்க இருந்து கூட்டிட்டு போறேன், வந்து அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து மாங்குக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அப்ப சான் வந்து மாங்கு கிட்ட எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்ககிட்ட அப்படின்னு கேக்குறான். ரம்பியன் தான் உங்களுடைய அம்மான்னு உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்பான்னு பார்த்தா லைனா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ரம்பியங்க அம்மானு தெரிஞ்சிருந்தா நீங்க ஃபர்ஸ்டே வந்திருக்கணும்ல அப்படின்னு என்னென்னமோ கொஸ்டின் கேட்கறான். ஏன்டா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறன்ட்டு எவ்வளவு கொஸ்டின் தான் கேட்கற அப்படின்னு ஜெட்டு அவங்ககிட்ட கேட்க, இல்ல எங்க கர்மா வந்து எப்ப எங்களுடைய ஃபாதர் ரெண்டுமே ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுதோ அப்பதான் என்னால வந்து அவங்கள பார்க்க முடியும், அதனாலதான் இத்தனை நாள் நான் வரல அப்படின்னு அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே நேரம் நேத்து மாஸ்டர் ரொம்ப அவனோட பவரை ஃபுல்லா யூஸ் பண்ணால அதுல மாஸ்டர் அவருடைய ஷாமனுடைய பவரை ஃபுல்லா இழந்துட்டு இருப்பாரு. அது மாஸ்டருக்கும் தெரியும். இந்த மாதிரி யூஸ் பண்ண அவரோட பவர் எல்லாம் போயிடணும், இருந்தாலும் அவரு கெம்முக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவனோட பவரை ஃபுல்லா இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த விஷயம் இப்பதான் கெம்முக்கு தெரியுது. இந்த விஷயம் ஆக்சுவலா மாஸ்டருக்கும் தெரியும், ஆனா மாஸ்டர் தான் கெம்முக்கு தெரியாமலே இந்த பவரை ஃபுல்லா யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த பவர் போயிடுச்சுன்னா ஒரே அடியா போயிடுச்சுன்னு கிடையாது, மறுபடியும் அவர் பழைய மாதிரியே ட்ரெயின் பண்ண அந்த பவர் திரும்ப அவருக்கு வந்துடும், ஆனா என்ன கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கெம்மு போய் மாஸ்டரோட கையை பிடிச்சிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். மாஸ்டர் சொன்னாருல்ல நான் உன்னதான் சூஸ் பண்றேன்னு, அதே மாதிரி இப்ப கெம்மு சொல்றான் நானும் உங்களதான் சூஸ் பண்றேன் அப்படின்னு. அப்புறம் அவருக்கு பெட்ஷீட் போத்திட்டு அங்கிருந்து அவன் போக போறான். அப்ப மாஸ்டர் கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு சவுண்ட் மட்டும் வருது. உடனே கெம்மு பக்கத்துல வந்து மாஸ்டரோட கையை பிடிச்சிட்டு அவன் மேல சாயிற மாதிரி போறான். அப்ப மாஸ்டர் கண்ணை திறந்து கெம்மு கணத்துல கிஸ் பண்றான். அப்படின்னா இவ்வளவு நேரம் முழிச்சுட்டு தான் இருந்தான் போல, இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருக்கான். உடனே கெம்முக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவனை கட்டி பிடிச்சிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுறான். மாங்க் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்க அவன் ஆமான்னு சொல்லி அழுகுறான். நீ ஒன்னும் கவலைப்படாத, இனிமே நான் உன்னை பாத்துக்குவேன், உனக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு வருது, தண்ணி கொண்டு வருது, அப்புறம் நான் வேலைக்கு போய் நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு கெம்மு சொல்ல, ஏன்டா என் பவர் தாண்டா போயிருக்குது, என்னால நடக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டே அப்படின்னு அவன் கிண்டலா கேட்கறான். இல்ல எனக்காக நீ இவ்வளவு பண்ணிருக்கல, நானும் உனக்காக ஏதாச்சும் பண்ணணும்ல, அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, என் கூட இருக்கிறல்ல அதுவே எனக்கு போதும் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. அப்புறம் இங்க ஜெட்டு சான் இருக்காங்கல்ல, அந்த ரூம்ல தான் கச்சனும் தூங்கிட்டு இருக்கான். கச்சன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சோ ஜெட்டு அவன் தூங்குறத போட்டோ எடுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அத பார்த்த சானுக்கு செம்மையா கடுப்பாகுது, ஜெலசியா இருக்குது. அவன் சொல்றான், இவன் தான் பெரிய பணக்காரனாச்சு, ஏதாச்சும் ஹோட்டல் ரூம்ல போய் தங்க வேண்டியது தானே, இங்க எதுக்கு தங்கி இருக்கான் அப்படின்னுட்டு திரும்பி எதுக்கு தான் படுத்துடுறான். அப்ப ஜெட்டு அவனை பார்த்து, என்னாச்சு, நீ கொஞ்ச நாளா ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறியே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க சான் எந்திரிச்சு அவங்கிட்ட அந்த நடந்த விஷயத்த சொல்லிடுறான். கச்சன் என்கிட்ட சொன்னான், அவன் தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஆமே, ஆனா நீ என்கிட்ட என்ன சொன்ன, நான் தானே உன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்க ஜெட்டுக்கு சிரிப்பா வருது. அவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். எதுக்கு இப்ப சிரிக்கிற அப்படின்னு கேட்க, நான் சொல்றது நல்லா கேக்குறியா, அவன் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் தான், ஆனா எதுலன்னா ஸ்போர்ட்ஸ் கார்ல அவன் தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போனான், அதைத்தான் அவங்ககிட்ட அப்படி சொல்லி இருப்பான் அப்படின்றான். அதுக்கு எதுக்கு அவன் அந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு கேட்க அப்ப ஜெட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறான். அது ஏதோ ஒரு கிளப்போ சம்திங், ஏதோ கேவ் பார் அந்த மாதிரி என்னமோ ஒண்ணு. அந்த இடத்துக்கு அவனோட 18th பர்த்டேக்கு அன்னைக்கு போக சொல்லி கச்சன் அவனுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கான். ஆனா ஆக்சுவலா அவன் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டான், ஆனா போயிட்டேன் அப்படின்னு அவன் போய் சொல்லியிருப்பான் கச்சன் கிட்ட. சோ அன்னைக்கு அவன் வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் அப்படின்னு கச்சன் ரொம்ப பெருமையா சொல்லி இருந்திருப்பான். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சான் அப்படியே உடனே நல்ல பையன் மாதிரி ஆயிடுறான். சரி இப்போ நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி படுக்க, என்ன பண்ற அதுக்குள்ள தூங்குறிய அப்படின்னு சான் பக்கத்துல வந்து அவங்க கிட்ட விளையாடுறான். இது எல்லாமே கச்சன் தூங்காம கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரே சிரிப்பா வருது. இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டு அவங்க பேசுறதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில கெம்மு கிச்சன்ல என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப கச்சன் அங்க வந்து கெம்மு கிட்ட, நேற்று நீ வரதுக்கு முன்னாடி அப்படின்னு என்னமோ ஜெட்டையும் சானையும் பத்தி சொல்ல வரான்.
அப்ப தூரத்துல இருந்து மாங்க் நடந்து வர்றது அவனுக்கு தெரியுது. என்னாச்சு, மாங்க் போகலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கெம்மு வெளியில வரான். அதே நேரம் மாஸ்டர் அங்க இருந்து வராரு. தூங்கி எந்திரிச்சு வந்த மாஸ்டர் கெம்ம கட்டி பிடிச்சுக்கிறாரு. மாஸ்டர் நீங்களா அப்படின்னு கேட்க, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் தனியா இருக்கும்போது நான் மாஸ்டர்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு கெம்மு தயங்கிக்கிட்டே நம்ம இப்ப எங்க தனியா இல்ல அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி பாக்குறான். அந்த பக்கம் மாங்க் நிக்கிறாரு. ஆனா இது அந்த மாங்க் கிடையாது, கெம்முடைய அப்பா மாங்க். அவரை பார்த்ததுமே மாஸ்டர் பயந்துட்டு கெம் மேல இருந்து கையை எடுத்துடுறான். இதான் என்னுடைய அப்பா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே முட்டி போட்டு அவருக்கு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் கெம்மு மாஸ்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுடைய ரெஸ்பெக்ட பே பண்ண அவர் அவருக்கு தெரிஞ்சு போச்சு கெம்முடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. அதுக்காக தான் கெம்ம பார்க்க வந்திருக்காரு. அப்ப கெம்மு சொல்றான், அப்பா இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல்ல, இனிமேவாச்சும் நீங்க இந்த மாங்குட்ல இருந்து வெளியில வந்துடுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க இனிமையாவது ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லப்பா எனக்கு இந்த மாங்குடே நல்லா இருக்குது, எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரு மாஸ்டரை பார்த்து, கெம் இன்னும் சின்ன பையன்தான், சோ இப்போதைக்கு நீங்க மற்ற விஷயத்தெல்லாம் யோசிக்காம இருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் அதாவது அந்த செட்டில் ஆகிறது அதெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவன் கிராஜுவேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்ல கெம்முக்கு ஒரே வெக்கமா வருது. அப்போ என்னப்பா பண்றீங்க, நாங்க இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருந்தாலும் ஒரு பேரண்டா சொல்றது என்னுடைய கடமை இல்ல, நான் உனக்கு எதுவும் அகைன்ஸ்டா பேசல, நீ எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த மாதிரி இரு, ஆனா நீ இன்னும் ஒரு சின்ன பையன் அதான் நான் சொல்றேன் மாஸ்டர் கிட்ட சொல்ல, மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு அங்கிள் சாய் வராரு. அங்கிள் சாய் நீங்களா அப்படின்னு கெம்மு கேட்க, ஆனா அங்கிள் சாய மாஸ்டரால பார்க்க முடியல, ஏன்னா அவர் ஆவி மட்டும்தான் இங்க வந்திருக்குது. அப்ப மாஸ்டர் கேக்குறாரு, அங்கிள் சாயால அவருடைய உடம்ப விட்டு வெளியில வர முடியுதா அப்படின்னு. அப்புறம் அங்கிள் சாய் நான் கீழே வெயிட் பண்றேன், மாஸ்டரை வர சொல்லுங்க அப்படின்ட்டு அங்க இருந்து போறாரு. மாஸ்டர் கீழே இறங்கி போய் பார்த்தா அவரை பாக்குறதுக்கு அந்த கிராமத்துல இருக்கிற பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே மாஸ்டருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. அப்ப மாஸ்டர் திரும்பி ஜெட்டை பார்க்க, சாரி நான் தான் சொன்னேன், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நான் ஒன்னும் உன்னை பிளேம் பண்ணல அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. இத்தனை நாளா மாஸ்டர் தானே அந்த கிராமத்துல இருந்த எல்லாருமே பாத்துக்கிட்டாரு. இப்ப அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு. இத்தனை நாளா நீங்க எங்களை பாத்துட்டீங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களோட பவர் மறுபடியும் வர வரைக்கும் நாங்க எல்லாருமே பாத்துக்கிறோம் அப்படின்னுட்டு அந்த மாஸ்டர் சாய்க்கு இப்ப கொஞ்சம் பவர் கிடைச்சிருக்கல, அவரு கொஞ்சம் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் கிராமத்துல இருக்க எல்லாருமே நான் இதை பாத்துக்கிறேன் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆளுக்கு ஒவ்வொரு பொறுப்பா எடுத்துக்கிறாங்க. அதை கேட்ட மாஸ்டருக்கு ஹாப்பியா தான் இருக்குது. பரவாயில்லையே, அப்ப இனிமே எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டீங்க போலே அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. இத மேல இருந்து கெம்மும் அவனுடைய அப்பாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கெம்முடைய அப்பா சொல்றாரு, அவன் ரொம்ப நல்லவன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதாவது உனக்கு அவன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க ஜெட்டு அந்த தானே ஏற்கக்கூடிய பொம்மை இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களத்தான் ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்னு சொல்ல, இவனும் கவலைப்படாத, அவங்க இப்ப இந்த இடத்துல இல்லைன்னா அவங்க வேற ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்ல, ஜெட்டு அதுக்கு ஆமான்னு சொல்றான். அப்புறம் சான் பின்னாடி இருந்து அவனை ஹக் பண்ணிட்டு, இனிமே லைஃப் ஃபுல்லா நான் எப்பயும் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஜெட்டன் திரும்பி அவனை ஹக் பண்ணிக்கிறான். நீ என்ன சொன்னாலும் இனிமே நான் பண்ணுவேன், மலையில இருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பேன், கடலுக்குள்ள போக சொன்னாலும் போவேன் அப்படின்னு சான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எல்லா பிரச்சனையும் தான் முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம எங்க விட்டோமோ அங்க இருந்தே கண்டினியூ பண்ணலாம், நீ என்கிட்ட இன்னும் அபிஷியலா சொல்லவே இல்லைல்ல நம்ம டேட் பண்றோமா இல்லையான்னு, இப்பவாச்சும் சொல்லு அப்படின்னு கேட்க ஜெட்டு பக்கத்துல இருந்து அவனை கிஸ் பண்றான். கிஸ்ஸாலேயே அவனோட பதில சொல்லிடுறான். இங்க நைட்டு மாஸ்டர் அவனோட ரூம்ல தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான்னு நான் நினைச்சேன், ஆனா தூங்குறதுக்கு அவர் ரெடி ஆகுற மாதிரி தெரியல. அப்ப வெளியில கெம் கதவை தட்ட அவர் கதவை திறக்கிறாரு. உங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும். அவரு டெம்பிள்ல தங்கி இருக்காரு, நாளைக்கு காலையில கிளம்பிடுவாரு அப்படின்னு கெம் சொல்றான். அப்புறம் மாஸ்டரு, அது நான் என்னுடைய ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணல, சோ அதனால நான் ஷாமனா இருக்கும்போது என்ன பண்ண முடியாதோ அதை என்னால இப்ப பண்ண முடியும், நீ இன்னைக்கு நைட்டு என் ரூம்லயே தங்குறியா அப்படின்னு கேக்குறான். கெம்முக்கு ஒரே வெக்கமா இருக்குது, இருந்தாலும் ஓகேன்னு ஒத்துக்கிறான். வா உள்ள அப்படின்னு மாஸ்டர் அவனை கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்புறம் மாஸ்டர் போய் கதவை நல்லா சாத்திட்டு வராரு. எதுக்கு அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். கெம்மு அவனே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க. எதுக்கு இப்படி பாக்குற அப்படின்னு மாஸ்டர் கேட்க, உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியா, அப்படின்னா பக்கத்துல பாரு அப்படின்னு மாஸ்டர் பக்கத்துல வர அவன் பயத்துல கண்ணை முடிக்கிறான். எதுக்கு பயப்படுற, கண்ணை திறன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு கிஸ் பண்றாங்க.
இதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுப்பா, நீங்களே பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. இருந்தாலும் நான் மேலாப்பா லைட்டா சொல்றேன். மாஸ்டர் கூட்டு போய் கெம்ம பெட்ல உட்கார வைக்கிறான். அப்புறம் மாஸ்டர் கேக்குறாரு, உனக்கு உண்மையாலுமே இது ஓகே தானே, இல்ல ஜஸ்ட் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு கேட்க, அதுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு கெம் ஓகே சொல்லிடுறான். அப்புறம் கழுத்துல போட்டிருந்த அந்த தாயத்தை கட்டி வச்சுட்டு அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இவங்களுடைய இந்த ரொமான்ஸ் சீன் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க. ஏன்னா இப்ப அவங்க காலேஜ் தானே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ கெம்முடைய அப்பா, ஜெட்டு, சானு, கச்சன் எல்லாருமே கார்ல ஏறிடுறாங்க. கடைசியில கெம் மட்டும் மாஸ்டர் கிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் பக்கத்துல வந்து கெம்ம ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு, நீ எப்ப வேணா இங்க வரலாம், எப்பயுமே உனக்காக இந்த இடம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, நேற்று நைட்டு நீ என்னை எப்படி கூப்பிட்ட அதே மாதிரி நீ என்ன கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. நேற்று நைட்டு அவங்க 2 பேரும் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது மாஸ்டர் சொல்லுவாரு, எப்பயுமே கெம் வந்து அவனை பீமன் கூப்பிடுறான்ல, மாஸ்டர் தான் அவனை பீமன் கூப்பிட சொல்லியிருப்பான். மாஸ்டருடைய அம்மா அவங்கள வந்து மை பீம் அப்படின்னு கூப்பிடுவாங்களாமா, அதாவது என்னுடைய பீம் அப்படின்னு. அதே மாதிரி நீ என்ன கூப்பிடு அப்படின்னு இப்ப மாஸ்டர் சொல்ல, அவனை ஹாப்பியா மை பீம் அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் பக்கத்துல இருந்து ரொம்ப ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுல்ல, சரி நான் வரேன் அப்படின்னு அவன் கை காமிச்சிட்டு காருக்குள்ள போய் ஏறுறான். மாஸ்டர் அங்கேயே நின்று அவங்க 2 பேரும் போறத பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வருஷம் எல்லாம் போகுது. இப்ப 2027 ஆயிடுது. இவங்க காலேஜ்ல கிராஜுவேட் ஆகுறாங்க போல. ஆனா பார்த்தா கிராஜுவேட் ஆகுற மாதிரி தெரியல. ஜெட்டுக்கும் சானுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் 2 பேர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அங்க கெம் பக்கத்துல வந்து, என்னடா ரெடி ஆகுறீங்க அப்படின்னு கேட்க, இல்ல நாங்க கல்யாணம்லாம் ஒண்ணும் பண்ணிக்கல, நாங்க வெறும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றான். இரு நான் உடனே ரெடி பண்றேன் அப்படின்னு ஜெட்டு பக்கத்துல வந்து கெம்முக்கு சன்ஸ்கிரீன் தடவி விடுறான். இங்க மாஸ்டர் அவனோட வீட்டுல இருந்து கிளம்பி வரான். இப்பயும் அதே சைக்கிள்ல தான் வரா. கெம்ம பாக்குறதான் மாஸ்டர் அங்க வந்துகிட்டு இருக்காரு. இப்ப அவங்க எல்லாருமே சாரி, மாஸ்டர் சைக்கிள்ல போறத பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. இப்ப மாஸ்டர் அந்த இடத்த ரீச் பண்ணதுமே அவங்க எல்லாருமே ஜாலியா அவங்க கிராஜுவேட் ஆனதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிராஜுவேட் ஆனா அந்த கவுன் போட்டு போட்டோ எடுப்போம்ல, அதுக்காக தான் எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அப்புறம் அங்க கேமரா செட் பண்ணி வச்சுட்டு 2 பேரும், அதாவது இவங்க 2 பேரும் அவங்க 2 பேர் ஜாலியா ஜோடியா போஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் நடுவுல நிக்க வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் வேற வழி இல்லாம அவங்க சொல்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. எல்லாரும் ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க அந்த கிராஜுவேஷன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் போறாங்க. அப்ப அந்த ஃபெஸ்டிவல்ல ஜெட்டுடைய அப்பா, அக்கா எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப ஜெட்டு சான் அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய், அப்பா இவன் பேர் தான் சான், என்னுடைய ஆளு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண, ஃபர்ஸ்ட் அவர் ஒரு நிமிஷம் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா உடனே முகத்தை மாத்திட்டு ரொம்ப ஹாப்பியா சான் கிட்ட பேசுறாரு. அவங்க 2 பேரும் கேன்றத சொல்லிட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஜெட்டுடைய அப்பா அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சான் கிட்ட நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ல, அப்பா சும்மா இருங்கப்பா அப்படின்னு ஜெட் சொல்றான். அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. 2 பேரும் ஜாலியா ஃபிளர்ட் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இங்க ஜெட்டுடைய அக்கா அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஜெட்டுடைய அக்கா போய் கச்சன் கிட்ட பேசுறான். எனக்கு என்னவோ இந்த சீரீஸ் வச்சு பார்க்கும்போது ஜெட்டுடைய அக்காவுடைய ஆள் வந்து கச்சன் மாதிரி தான் தெரியுது. பட் அவங்களுக்குள்ள பெருசா எதுவும் இன்ட்ராக்ஷன் இருக்குது, பட் லவ் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. ஆனா லாஸ்ட் சீன்ல கூட இவங்க 2 பேரும் தான் ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்ப அங்க இவன் வரான். சாரி எனக்கு இவன் பேரு மறந்து போச்சு. அவனுடைய அக்காவுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்குறான். கெம்ம பார்த்ததுமே கெம்முக்கு இன்விடேஷன் கொடுக்குறான். கெம்ம பார்த்து, சரி இப்ப உன் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, நீ அக்கா ஒர்க் பண்ற அதே காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண போறியாமே, நான் கேள்விப்பட்டேன், ஏன் உனக்கு அங்கேயே பேங்காக்லயே நல்ல வேலை கிடைக்குமே அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு இந்த ஊரு தான் பிடிச்சிருக்கு, நான் இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு கெம்மு சொல்றான். சரி மாஸ்டருக்கு உனக்கும் எப்படி, இன்னும் 2 பேர் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, மாஸ்டர் பக்கத்துல வந்து கெம்முடைய கையை பிடிச்சுக்கிட்டு பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி கிண்டலா கேட்க, அப்புறம் மாஸ்டரும் கெம்முக்கு தள்ளி வந்து நின்று அந்த ஃபெஸ்டிவல் அவங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜெட்டும் சானும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி கச்சனும் ஜெட்டோடைய அக்காவும் ஹாப்பியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஃபெஸ்டிவல்ல ராக்கெட் ஃபயர் பண்ணுவாங்க போல. இப்ப நம்ம ராக்கெட் ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறாங்க. அப்ப கெம் பக்கத்துல வந்து உங்க ட்ரைனிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறான். அதாவது உங்க பவர்ஸ் எல்லாம் திரும்ப வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த ராக்கெட்டை அவங்க லான்ச் பண்ணிடுறாங்க. ராக்கெட் மேல போய் ரொம்ப ஹைட்ல போகுது. எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அந்த ராக்கெட் மேல போன கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது.
ஒருவேளை இது நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல மழை பெய்யலம் அந்த மாதிரி மாஸ்டருடைய பவர் திரும்ப வந்துடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சைன் அப்படின்னு நினைக்கிறேன். மழையில எல்லாரும் ஜோடி ஜோடியா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஜெட்டும் சாணு ஒரு பக்கம் ஓட, இங்க மாஸ்டரும் கெமு ஓடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னல அதே மாதிரி ஜெட்டோடைய அக்கா மழையில நினையக்கூடாதுன்னு சொல்லி கச்சன் அவன் மேல ஜாக்கெட் வச்சுட்டு மறைச்சிட்டு ஓடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் மாஸ்டர் கெம்மு கிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது, ஏதோ கடவுள்கிட்ட வேண்டிட்டு பர்ஃபியூம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப கெம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இந்த பக்கம் நடந்து வரான். மாஸ்டர் பக்கத்துல வந்ததுமே மாஸ்டர் கையில ஏதோ பேப்பர் வச்சிருக்காரு. அப்ப கெம் பக்கத்துல வந்து என்ன இன்னைக்கு நீங்க பர்ஃபியூம் போட்டிருக்கீங்க போலே அப்படின்னு கேட்க, ஆமா புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணலான் தான் அப்படின்னுட்டு சரிவா போலாம் அப்படின்னு 4 பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த கோயிலுக்குள்ள போறாங்க. அப்புறம் ப்ரே எல்லாம் பண்ணிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மாஸ்டர் ஒரு பேப்பர் கையில வச்சிருந்தாலும் அந்த பேப்பரை எடுத்து கெம்மு கிட்ட கொடுக்குறான். மாஸ்டர் எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கணும், அதை விட அவனோட கையை பாக்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவா இருக்குது. நான் ஒவ்வொரு சீன்லயும் அவன் கையே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கெம் அந்த பேப்பரை வாங்கி ஓபன் பண்ணி பார்க்க, இது என்ன டேட் அப்படின்னு கேக்குறான். இது நம்மளுடைய மேரேஜ் டேட் அப்படின்னு சொல்ல கெம்முக்கு அப்படியே ஒரு எமோஷனல் ஆயிடுறான். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது, என்ன சொல்றதுன்னு தெரியல, அவனுக்கு அழுக வர மாதிரி இருக்கு. அப்ப மாஸ்டர் திரும்பி அவனை பார்த்து, நான் ஒரு நாள் உங்ககிட்ட சொன்னல உன்னை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், உன் கூடயே இருப்பேன்னு. சோ இனிமே லைஃப் ஃபுல்லா உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானே அப்படின்னு மாஸ்டர் கேட்க, கெம்மா வேணான்னு சொல்லுவான். அவனும் உடனே ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனா 2 பேரும் செம்ம எமோஷனலா இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் அழகா அந்த சீனரிய பாத்துக்கிட்டு இருக்க. அதோட அந்த சீன் அங்க கட் ஆயிடுது. அவ்வளவுதான், சீரீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன். இவங்க 2 பேரும் மேரேஜ் பிக்ஸ் ஆனது இங்க ஜெட்டுக்கும் சானுக்கு தெரியுது. தெரிஞ்சதுமே இப்ப நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சான் கேக்குறான். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட டேட் பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே அதுவும் சரிதான் அப்படின்னுட்டு அவங்க 2 பேரும் போய் கெம்முக்கும் மாஸ்டருக்கும் விஷஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த சீரீஸ்ல கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. மேரேஜ் சர்டிபிகேட் வச்சிருக்குது. அது மட்டும் இல்ல அங்க அடாப்ஷனோட சர்டிபிகேட் வச்சிருக்குது. அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைய அடாப்ட் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, தானும் ஏக்குதான். அவங்க மறுஜென்மத்துல மறுபடியும் குழந்தையா பிறந்திருக்காங்க. அவங்க எப்படியோ மாஸ்டர் கிட்டே மறுபடியும் வந்துட்டு இருக்காங்க. தானும் ஏக்கு உட்காந்து என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்க. இங்க கெம்ம கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அதுல இருந்து ஒரு குட்டி பையன் ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட, அதாவது கெம்மு கிட்ட, அப்பா நானும் அவங்க கூட சேர்ந்து சமைக்கவா அப்படின்னு கேட்க, ஓகே அப்படின்னு கெம்மு சொல்றான். அப்ப இன்னொரு குட்டி பையன் கிட்ட கெம்மு போய் அப்பாவை கூட்டிட்டு வா, சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்ல அந்த இன்னொரு குட்டி பையன் போய் மாஸ்டரை கூப்பிட்டு வரான். அப்ப கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தால அந்த பையன், அப்பா நான் சமைச்சது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா கொண்டு வந்து மாஸ்டர் கொடுக்க மாஸ்டர் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்ப கெம் அங்க வரான். இங்க பாரு மசாலா பாக்கெட்ல பாதி பாக்கெட் நீ போட்ட போல, அந்த அளவுக்கு போடக்கூடாது அப்படின்னு கெம் சொல்ல, அப்ப நீங்க தானே சொன்னீங்க இது போட்டா நல்லா டேஸ்டா இருக்கணும், அதனாலதான் நான் போட்டேன், நிறைய போட்டேன் அப்பாவுக்காக அப்படின்னு சொல்ல, ஐயோ இந்த அளவுக்கு போட்டா காரமா இருக்குமே அப்படின்னு கெம் சொல்றான். ஆனா மாஸ்டர் சாப்பிட்டு பார்த்துட்டு, இல்ல அதெல்லாம் நல்லாதான் இருக்கு அப்படின்னு போய் சொல்றான். ஆனா அவனுக்கு செம்ம காரமா இருக்குது, அதை மறைச்சிடுறான். இல்லப்பா நல்லா இருக்கு அப்படின்னு அவனோட பையன் கிட்ட சொல்ல, இன்னொரு பையன் அப்படின்னா இன்னொரு டைம் நான் அப்பாக்கு சமைச்சு கொடுப்பேன், அப்ப ஃபுல் பாக்கெட் நான் போட போறேன் அப்படின்னு சொல்ல மாஸ்டர் வேற வழி இல்லாம சிரிச்சுக்கிட்டு ஓகேப்பா அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க விளையாடுறதுக்கு. அப்ப கெம், என்னாச்சு நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்க, ஓகேதான் ஆனா கொஞ்சம் தண்ணி மட்டும் கூட அப்படின்னு கேட்க, கெம் உனக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறான். போன ஜென்மத்துல நான் அவங்கள டார்ச்சர் பண்ணதுக்கு இந்த ஜென்மத்துல அவங்க 2 பேரும் என்ன வச்சு செய்யறாங்க போல அப்படின்னு மாஸ்டர் சொல்றான். ஆனா எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இப்படி ஒரு லைஃப் தானே நம்ம 2 பேரும் ஆசைப்பட்டோம் அப்படின்னு மாஸ்டர் கெம்மு கிட்ட கேட்க, கெம்மு ஆமான்ற மாதிரி சிரிக்கிறான். அப்ப மாஸ்டர் கெம்மோட கையை பிடிச்சு கிஸ் பண்றான். சரி இன்னைக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னா அப்படின்னு மாஸ்டர் கேட்க, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, டெய்லி தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படின்னு கெம்மு சொல்ல, ஆமாம் உன்ன மாதிரி ஒரு அழகான ஹப்பி எனக்கு கிடைச்சிருக்கல, நான் டெய்லி உனக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, சரி இன்னைக்கு உனக்கு ஸ்பைசியான கிஸ் இருக்குது வேணுமா அப்படின்ட்டு மாஸ்டர் பக்கத்துல வர, கெம்மு கிஸ் பண்ணலான்னு தான் பக்கத்துல போவான். ஆனா அவனுடைய பசங்க 2 பேரும் அங்க ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்க சத்தம் போடுறாங்க. இதோ வர அப்படின்னு கெம் எந்திரிக்க போறான். ஆனா எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி மாஸ்டரை ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். மாஸ்டர் ரொம்ப ஹாப்பியா அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த சீரீஸ் முடியுது. இந்த சீரீஸோட எண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாவல்ல வந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனா என்ன, நாவல்ல வந்து மாஸ்டர் கெம்மு கிராஜுவேட் ஆகும்போது அவனுக்கு ஒரு BMW கார் வாங்கி கொடுப்பான், அந்த சீன் வரல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, மாஸ்டரும் கெம்மு டேட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் ஜெட்டுக்கும் சானுக்கும் தெரிய வரும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதெல்லாம் எதுவும் காட்டல. அதெல்லாம் காமிச்சிருந்தா இன்னும் ரொம்ப செம காமெடியா இருந்திருக்கும். ஆனா பரவாயில்ல, நான் ஒன்னும் குறை சொல்லல, இதுவே நல்லாதான் இருந்துச்சு.
இந்த சீரிஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.